என்னடா சொல்றீங்க, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் உண்மையாவே மூவி எடுக்க போறானுங்க போல அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் தி ஷேடோ ஆஃப் ஷிண்டு டீசரை பாக்கும்போது, ஜாக்கி சான் ஃபேன்ஸ் நானும் உங்களை மாதிரி தாங்க இந்த ஒரு டீசரை பார்த்து பயங்கரமா ஆச்சரியமாயிட்டேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க, அது என்ன ஏதுன்னு தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டீசரை பார்க்கலாம். சோ ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சேவல் இருக்கிற மாதிரி ஒரு கோயிலை காட்டுறானுங்க. சோ இந்த கோயில் வந்து கம்போடியா நாட்டுல இருக்க கோயில் மாதிரி இந்த ஒரு ஃப்ரேமை உருவாக்கி இருக்கானுங்க. யாரோ தவம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. சோ இதான் நம்ம தலைவன் ஜாக்கி. இங்க தாங்க அந்த ஐகானிக் டைட்டில் கார்டு. சோ ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல ஒரு கோயில். சோ அந்த இடத்துல தான் அமைதியா உட்கார்ந்து தலைவன் ஜாக்கி தியானம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. நெக்ஸ்ட் சேவல் மந்திர கல்லு பாக்குறதுக்கு எவ்வளவு ரியலா இருக்கு. அப்படியே வந்தோம்னா தலைவர் அங்கிளோட கடை. தலைவர் இந்த பழங்கால பொருட்களை தானே கலெக்ட் பண்ணி விற்பாரு. சோ அதை அப்படியே உள்ள காட்டுறானுங்க. இந்த ஃப்ரேம்ல ஜூலி. ஏய் ஜூலி சின்ன பொண்ணுடா, என்னடா இவ்வளவு பெரிய பொண்ணா காட்டுறீங்க? இல்ல உண்மையாவே இந்த சின்ன பொண்ணு தானா, இல்ல எனக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கா? ஆனா வெறித்தனமா இருக்கு, அப்படியே ஜூலி மாதிரி இருக்கு. ஆனா ஜூலி வந்து வளர்ந்தா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி. இந்த வந்துட்டாருல தாத்தா வராரு, செதற விட போறாரு. சின்னதா கூட குறை சொல்ல முடியாது, அப்படியே அங்கிள் மாதிரியே இருக்கு. பைல்வான பாருங்க, கார்ட்டூன்ல கூட இவ்வளவு பல்கா பாக்கலடா பைல்வான. இந்த வந்துட்டான்ல பீமா டயட்ல இருக்கான் போல, ரொம்ப எலஸ்டான். நான் பக்காவா ரெடி பண்ணிருக்கானுங்க. சோ ஷிண்டுவோட சிலை நம்ம பார்த்தது வந்து கல் சிலை, ஆனா இங்க கோல்டுல அந்த சிலை இருக்கு. சோ செம்மையா இருக்குங்க. சோ அந்த கோல்டுல அந்த சிலை, நடுவுல சில்வர் மாதிரி அந்த மந்திரக்கல்லு. டேய் பாருங்கடா இப்படி பண்ணிருக்கானுங்கன்னு பாருங்கடா. சோ இத பார்த்தாவது மூவியா ரியலா எடுங்கடா. இதுலயே நிறைய ஐடியா கிடைச்சிருச்சு. வேற லெவல் போடு. ஷிண்டுவோட சிலை பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. அண்ணா லோக்கி, லோக்கிங்க. இந்த பச்சை சொக்கா யாருன்னு தெரியுதா? வால்டருக்கு பதிலா லோக்கி. என்ன சொல்றதுனே தெரியலடா. டே கெட்ட வார்த்தையில சொல்லிருவேன், கூஸ் பம்ஸ் ஆகுது எனக்கு அந்த அளவுக்கு. சோ நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு லைவ் அடாப்ஷன் வந்து சோ அதுல அந்த வால்டருங்கிற வில்லனுக்கு நம்ம தலைமை லோக்கி உள்ள வந்தா எப்படி இருக்கும்? சம்பவம் தான் சும்மா வேற மாதிரி இருக்கும். அப்படியே சூட் ஆகுதுங்க. சோ அந்த அப்படியே அந்த கேரக்டருக்கு வந்து ரியலா ஒரு பேஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ, சோ அந்த மாதிரி அப்படியே இருக்கு. ஆஹா தலைவன் வந்துட்டான்டா. இங்க அந்த பாட்டை போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க நாயகன் மீண்டும் வராரு, அந்த பாட்டை போட்டா தீயா இருக்கும். ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன குறை என்னன்னா, ஜாகியை ரொம்ப ஓல்டா காட்டியிருக்கானுங்க. சோ இதுக்கு பதிலா கொஞ்சம் எங்கா நம்ம கார்ட்டூன்ல பார்த்த மாதிரியே அந்த ப்ளூ டி-ஷர்ட், அப்புறம் வந்து ஒரு கலர்ல பேண்ட் போட்டிருப்பாரு. அது என்ன கலரு? பேஜ் கலரா? சோ அப்படியே ஏவா ரெடி பண்ணிருந்தா இன்னும் வேற லெவல் சம்பவமா இருந்திருக்குங்க. இல்ல இது நாங்க அந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் கார்ட்டூன்ல பார்த்த ஜாக்கி இல்ல. ஏடா ஜாக்கி பேசுமே இல்ல பாக்குறதுக்கு. சோ அடுத்து கேப்டன் பிளாக் நம்ம அண்ணன் மொட்டை. இங்கவே ஒரு சின்ன வருத்தம். சோ இந்த ஒரு கேரக்டருக்கு பதிலா இந்த ஆக்ஷனா இறங்கி சம்பவம் செய்வாரு நம்ம அண்ணன் ஜேசன் சத்தமா போட்டிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். இவங்க யாருன்னு தெரியுதா? நம்ம கள்ளிராணிங்க. ஆக்சுவலா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போனீங்கன்னா நிறைய தமிழ் ஆடியன்ஸ் சும்மா ஃபயர் விட்டுட்டே இருக்கானுங்க, கள்ளிராணின்னு. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க. இது ஏஐ தான். சோ பாக்குறதுக்குமே அவ்வளவு அழகா இருக்கு. உண்மையாவே இது பொண்ணு இல்ல, ஆனா பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு. சோ கள்ளிராணி கேரக்டருக்கு பயங்கர மேட்சா இருக்கு. ஏஐன்னு ஒரு மேட்டர் சொன்னல, அதுக்கு பின்னாடி வரேன். சோ அந்த அவுட்ஃபிட்ல இருந்து அந்த லுக் வரைக்கும் எல்லாமே பக்காவா இருக்குங்க. வேற லெவல் செமையா பண்ணிருக்காருங்க. சீரியஸா யார் பண்ணதுன்னு தெரியல. சோ வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, சான்ஸே இல்ல. இது என்ன இடம்னா, நம்ம அரக்கர்கள் எல்லாத்தையும் சிறப்பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, சோ அந்த இடம் தான் இது. சோ பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா இருக்குங்க இந்த இடம். அகைன் நம்ம தலைவனுக்கு ஒரு ஃப்ரேம் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க நம்ம கார்ட்டூன்ல பார்த்த அந்த யங் ஜாக்கி. சோ அவரை ஏஆ ஜெனரேட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருந்தா இன்னுமே பக்காவா இருந்திருக்கும். இங்க ஒரு டீமன் இருக்கா. சோ இதுதான் ஷிண்டுன்னு நினைக்கிறேன். ஆமா இத பாக்கும்போது முதல்ல யாருன்னு யோசிச்சேன், அப்புறம் தான் இந்த ஒரு டைலாக் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சங்கர் இவன் ராசப்பா, அவன் ராஜேஷ். சோ நிறைய பேரால மறக்க முடியாத ஒரு டைலாக் இது. ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டருக்கு பெருசா செட் ஆன மாதிரி தெரியல. ராஜேஷா டாம் ஹார்டி, அதாங்க நம்ம வெனம் நாயகன். சிம்பிளா வேற மாதிரி. அடுத்த ஃப்ரேம பார்த்தா செதறிடுவீங்க. ஆக்குவா நம்ம அக்வாமேனுங்க. யாரா நீ எப்பறம் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? உண்மையா இது அப்படியே படமாக்கணும்னு நினைச்சா கூட அவனுக்கு கூட இந்த அளவுக்கு யோசனை இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவான கேஸ்டிங் வேற மாதிரி. இங்க ஒரு கேஸ்டல் இருக்கு. இது எங்க வரும் தெரியல, கார்ட்டூன்ல நான் பார்த்தது இல்ல. இது யாருன்னு தெரியுதா? மாயாவி. கார்ட்டூன்ல பார்த்ததை விட இவன் படம் பயங்கரமா இருக்காங்க. அந்த மாயாவிக்கும் தலைவர் அங்குளுக்கும் வர சண்டைலாம் இருக்கே செம்மையா சிறப்பா இருக்கும். ஆமா இது யாரு? இது யாரு எனக்கு சத்தியமா கெஸ் பண்ண முடியல. இது கார்ட்டூன்ல வந்த கேரக்டரா? கெஸ்ஸே பண்ண முடியலங்க. ஒருவேளை நம்ம ஜூலியோட ஃபியூச்சர் வெர்ஷனா இருக்கலாமோ? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அகைன் டீமன் ஷிண்டுவை காட்டுறானுங்க. அடுத்த ஃப்ரேம்ல இது யாரு? இந்த ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி. சீரியஸா தெரியலங்க. இது பாக்குறதுக்கு நம்ம ஒரு எபிசோட் பாத்துருப்போம் கார்ட்டூன்ல. சோ அதுல கூட அங்கிள் வந்து ஒரு மாதிரி வேம்பயரா மாறிடுவாரு. சோ அந்த கேரக்டரா இருக்குமோ? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஜூலியோட இந்த ஒரு டீசர் முடியுது. பாத்தீங்களா? டீசர் வேற லெவலா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கோங்க. அது உண்மை இல்லங்க, ஃபேக்குங்க. நாளுக்கு நாள் இந்த ஏஐ ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒரு டீசர். நான் கூட பார்த்துட்டு ரியல்னு நினைச்சேங்க சீரியஸா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட கண்ணி. நீங்க வேணா பாருங்களேன் என்னோட சேனல்ல ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட சீசன் 1 கார்ட்டூனை 2 பார்ட்டா அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் கேமோட ஸ்டோரியையும் அப்லோட் பண்ணிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட கண்ணிங்க. சோ என்ன மாதிரி ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது 100% ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு டீசர் தான். இது உண்மையா இருந்தா செமையா இருந்திருக்கும். எதையோ படம் எடுக்கிறானுங்க, இதையும் எடுக்க மாட்டானுங்கன்னு தெரியலங்க. டே இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான்
பிரேம் யாரா இருக்கீங்களா? இதை பாருங்கடா, இதை பார்த்து எதனா பண்ணுங்கடா, பார்த்து ரியலா எடுங்கடா, ரியலா எடுத்து படமா விடுங்கடா, நாங்க எல்லாம் பாக்குறோம்டா. உண்மையை சொல்லணும்னா இந்த டீசர் கிரியேட் பண்ணவர் யாருன்னு தெரியல. சோ அது கீழே